ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தினுடைய தராவீகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். புனிதமான இந்த ரமதான் மாதத்திலே இரவில் நின்று தராவீஹ் தொழுகின்றோம், பகலில் நோன்பு வைக்கின்றோம். அதே நேரத்திலே பகல் நேரத்திலே நம்மால் முடிந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுகின்றோம். அந்த வரிசையிலே இந்த ரமதானிலும் சரி, ரமதான் அல்லாத மற்ற மாதத்திலேயும் நாம் அதிகம் செய்ய வேண்டிய இன்னொரு அமல் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டு ஒரு அமலை அதிகம் செய்ய சொல்லுகின்றான். குர்ஆனிலே எந்த ஒரு அமலையும் நீங்கள் அதிகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுகுங்கள் என்று சொல்கிறான், ஆனால் அதிகம் தொழுகுங்கள் என்று சொல்வதில்லை. நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆனால் அதிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி எந்த அமலையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதில்லை. ரெண்டு விஷயத்திற்கு மட்டும்தான் அதிகம் என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அதிலே ஒரு விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலே அஹ்ஸாப் சூராவிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, உங்களுடைய அல்லாஹுவாகிய உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹுவை நீங்கள் அதிகம் திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வேற எந்த அமலுக்கும் அல்லாஹ் அதிகம்னு சொல்லல. இன்னொரு இடத்துல இல்முக்கு சொல்கிறான், இப்படி துஆ செய்யுங்கள், ரப்பனா ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் கல்விக்கு அதிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் அதற்கு அடுத்து அல்லாஹ் அதிகம் செய்யுங்கள் என்று சொல்கிற ஒரே அமல் அவனை திக்ரு செய்வது. அல்லாஹு தஆலா உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ரு செய்யுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த வசனத்தை வைத்து பார்க்கிற போது அல்லாஹ்வை நாம் அதிகம் அதிகம் திக்ரு செய்ய வேண்டும். நம்முடைய நாவுகள் எந்நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே இருக்க வேண்டும். திக்ருடைய சிறப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தால் ஃபஜ்ருடைய நேரம் வந்துடும். அவ்வளோ சிறப்புகள், அவ்வளோ பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நாவுகள் அல்லாஹ்வை திக்ரு செய்வதால் இருக்கிறது. ஆனால் அந்த திக்ரு செய்வதில் நம்ம நாவை பயன்படுத்துவதில்லை. புறம் பேசுவதிலேயும் தேவையற்ற விஷயங்களை பேசுவதிலேயும் நம்முடைய நாவுகளை பயன்படுத்துகிறோம். ஒரு 10 விஷயத்தை மட்டும் இப்போது நான் சொல்லுகிறேன். முதலாவது விஷயம், ஒரு மனிதர் அதிகம் திக்ரு செய்கிற போது முதல் அவனுக்கு கிடைக்கிற பலன், ஷைத்தான் அவனை விட்டு உரண்டு ஓடுவான். அல்லாஹ்வுடைய திக்ரு செய்வதன் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானை விரட்டுகிற ஆற்றல் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான மினல் இன்சானி மஜ்ரத் தம், ஷைத்தான் எங்க இருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய இரத்த நாளங்களிலே ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். நம்ம கூட மலக்கும் இருக்கிறாங்க, ஷைத்தானும் இருக்கிறான். மலக்கு நமக்கு நல்லதை இல்ஹாமாக சொல்வார்கள் என்றால், நம்ம கூட இருக்கிற இந்த ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கான சிந்தனைகளை, வஸ்வசாவை போட்டுக்கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு ஹதீஸினுடைய விரிவுரையிலே தஃசீரிலே இப்படி ஒரு நிகழ்வு வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தார்கள். ரொம்ப அற்புதமா, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க சொர்க்கத்தில். ஆனால் இப்லீஸுடைய அந்த வஸ்வசாவின் பெயரிலே
அல்லாஹ் தடுத்த அந்த மரத்தை சாப்பிடுகிறார்கள். அல்லாஹு தாலா ஆதம் ஹவ்வாவை இந்த பூமிக்கு இறக்கி விடுகிறான். பூமியில இறக்கப்பட்டுட்டாங்க ஆதம் ஹவ்வா. ஒரு நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே இல்லை, வெளியே சென்றிருக்கிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் வீட்டிலே இருக்கிறார்கள். அப்போது இப்லீஸ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வருகிறார். வந்து தன்னுடைய மகன் ஹன்னாஸ், இப்லீஸுடைய மகன் பெயர் ஹன்னாஸ், குல் அவுது பிரப்பின் நாஸ் அதிலே வருகிறதல்ல, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், ஹன்னாஸ் என்கிற ஷைத்தானுடைய வஸ்வசாவை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்லீஸ் தன்னுடைய மகன் ஹன்னாஸை அழைத்து வருகிறான். அழைத்து வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே, நான் வெளியே தூரமாக செல்ல வேண்டி இருக்கிறது, என் மகன் ஹன்னாஸை நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கோங்கன்னு ஏமாத்தி விட்டுட்டு போயிடலாம். பெண்களை ஈஸியா ஏமாத்திடலாம், கொஞ்சம் அப்படி நைஸா பேசினா அவங்க ஏமாந்துருவாங்க. இது யதார்த்த குணம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உடனே இப்லீஸுடைய அந்த வார்த்தையை கேட்டு ஹன்னாஸை அவங்க வாங்கி வச்சிடறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கிறார்கள். யார் இது என்று கேட்கிறார்கள். இப்லீஸ் வந்தான், எங்கேயோ வெளியே செல்கிறானாம். ஹன்னாஸை என்னிடத்திலே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள சொல்லி ஒப்படைத்து விட்டு சென்று விட்டான் என்று சொன்னவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையாக கோபம் வந்து விட்டது. நாம சொர்க்கத்தை விட்டு கீழே இறக்கப்பட்டதற்கு காரணமே இவன் தான். உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த ஹன்னாஸை, இப்லீஸுடைய மகன் ஹன்னாஸை 4 துண்டா வெட்டிட்டாங்க. 4 துண்டாக வெட்டி அவர்கள் அதை பல மரங்களிலே தொங்க விட்டு விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு இப்லீஸ் மறுபடியும் வந்தான். வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிறான், என் மகன் ஹன்னாஸ் எங்கே என்று கேட்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சொன்னதை கேட்டு கோபம் அடைந்து உன் மகன் ஹன்னாஸை கண்டந்துண்டமாக வெட்டி மரங்களிலே தொங்க விட்டு விட்டார்கள் என்று சொன்னவுடன் இப்லீஸுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆற்றல். யா ஹன்னாஸ் வா என்று சொன்னவுடன் மீண்டும் உயிரோடு மகன் ஹன்னாஸ் திரும்பி வந்தான். மறுபடியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டான். மறுபடியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஹன்னாஸ் இருக்கிறான். எப்பா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சனே, கடுமையாக கோவப்பட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, இப்லீஸுடைய மகன் ஹன்னாஸை அப்படி எரித்து சாம்பலாக்கி கடலிலே தூக்கி வீசி விட்டார். மீண்டும் நடக்கிறது. மீண்டும் வந்து கேட்கிறான், என் மகன் ஹன்னாஸ் எங்கே என்று கேட்கிறான். இந்த மாதிரி எரிச்சு சாம்பலாக்கி தூக்கி கடல்ல போட்டாங்க. ஹன்னாஸே ஓடி வாண்டான ஹன்னாஸ் மீண்டும் வருகிறார் உயிரோடு. அடுத்து மீண்டும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போனான். இப்ப என்ன செஞ்சு விட்டுட்டு போனான்னா, ஆடுடைய தோற்றத்துல விட்டுட்டு போயிட்டான். நீ மனுஷனுடைய தோற்றத்துல கண்டதுமா ஆடாக மாற்றி விட்டு போய்விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டுமா விட்டு செல்கிறாய்? அந்த ஆடை அறுத்து சால்னா வச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. வந்தான் இப்லீஸ், எங்கே என்னுடைய மகன் ஹன்னாஸ்? தஃப்சீரில் இப்படியே வருகிறது, எங்கே என் மகன் ஹன்னாஸ்? நீங்க விட்டுட்டு போனீங்க, அறுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டோன்றாங்க. இப்லீஸ் சொன்னானா, இதைத்தானே நான் விரும்பினேன், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம இரத்த நாளங்கள்ல ஓடுற ஷைத்தானை எப்படி விரட்டுறது, நம்ம எப்படி பாதுகாப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குத்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்கிற அற்புதமான ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இதா தக்கர ஹனஸ, நீ அவனை அல்லாஹ்வை நீ திக்ர் செய்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் திக்ர் செய்தால், அவன் ஹனஸ, உன்னிடத்தில் இருக்கிற ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ இதா கஃபல, நீ அல்லாஹ்வை மறந்தால், அல்லாஹ்வை மறந்து நீ பொடுபோக்கில் ஆனால், உன் உள்ளத்திலே வஸ்வசா என்கிற மன ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். இந்த பாவத்தை செய், டிவியை பாரு, சினிமாவை பாரு, நாடகத்தை பாரு, லேட்டஸ்டா ஒரு படம் வந்துச்சு, கண்டிப்பா தியேட்டர்ல போய் குடும்பத்தோட பாருன்னு அல்லாஹுவை மறந்தால் உள்ளத்திலே ஷைத்தான் வஸ்வசாவை போடுவான். இதனால் தான் சூஃபியாக்கள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்க, உங்களிடத்தில் இருக்கிற ஷைத்தான் ஆட்டோமேட்டிக்கா விரண்டு ஓடுவான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட திக்ரை செய்து நம்மிடத்தில் இருக்கிற ஷைத்தானை விரண்டோட செய்கின்ற ஆற்றலை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இரண்டாவது, பெரியார்கள் சொல்றாங்க, துஸீலுல் ஹம். உனக்கு கவலையா, உனக்கு கஷ்டமா, நீ அல்லாஹ்வை திக்ர் செய்.
அல்லாஹுவை திக்ரு செய்வது என்பது உனக்கு ஏற்படுகிற கஷ்டத்தையும் கவலையும் போக்குகிற மிகப்பெரிய ஆற்றல். அதெல்லாம் மறந்துடுறான். ஒரு கஷ்டம் துன்பம்னா புலம்பல் தான், தேவையில்லாத புலம்பல், அல்லாஹ்வை மறந்துடுறான். ஆனால் பெரியார்கள் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை திக்ரு செய், உனக்கு இருக்கிற கஷ்டம் நீங்கும். ஒரு சஹாபி, ஹதீஸிலே வருகிறது, அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ என்கிற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய தாய்மார்கள், அந்த சஹாபி அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ நபியிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் மகனை என்னுடைய எதிரிகள் பிடித்து சென்று விட்டார்கள், என் மகனை எதிரிகள் பிடித்து சென்று விட்டார்கள், கடத்தி சென்று விட்டார்கள், நான் என்ன செய்வது நாயகமே என்று கேட்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் உங்க மனைவி வீட்டில் போய் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓதுங்க. நாங்கள் நம்மள்ட்ட அஜர்த்திட்ட போய், அஜர்த்தி என் மகனை எவனை கடத்திட்டு போயிட்டான், அஜர்த்து லா ஹவுல வலா குவத்த அப்படின்னு ஓதுண்டா அஜர்த்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் காலம் புரியாம இருக்கிறாரு, இப்போ இதை ஓத சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் மனைவியிடத்தில் உன் மகன் திரும்ப வேண்டுமா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுங்கள். கணவனும் மனைவியும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலே இரவாகி விடுகிறது. இரவிலே திடீரென்று கதவு தட்டப்படுகிறது. கதவு தட்டப்படுகிறது. திறக்கிறார்கள். கதவை திறந்து பார்க்கிறார்கள். தான் காணாமல் கடத்தி செல்லப்பட்ட மகன் பலாயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகளோடு வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறார். என்னடா அது, கடத்தப்பட்டிருக்காரு, காணாம போயிட்டாரு. ஓத சொன்னாங்க ரசூலுல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு. திரும்பி வருவாருன்னு பார்த்தா நைட்டு பார்த்தா பெரிய பலாயிரக்கணக்கான ஆட்டு மந்தையோடு திரும்பி வந்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், மகனே, எதிரிகள் கடத்தி சென்றார்கள், என்ன ஆச்சு? எதிரிகள் என்னை கடத்தி சென்று கொலை செய்வதற்காக கடத்தி சென்றார்கள். ஆனால் கொலை செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட புனிதமான மாதமாக இருப்பதால் என்னை கொலை செய்யாமல் என்னை கட்டி வைத்திருந்தார்கள். கட்டி வைத்திருந்த அந்த நேரத்தில் இரவிலே எனக்கு ஒருத்தர் காவலாளியா போட்டிருந்தாரு, அவரு கொஞ்சம் தூங்கினாரு. அசருகிற நேரத்தில் நான் கொஞ்சம் கயிறை அதை அத்துவிட்டு தப்பித்து ஓடி வந்தேன். ஓடி வருகிற போது என் எதிரிகளுடைய ஆட்டு மந்தையும் என் பின்னால் வந்து விட்டது என்றார்கள் அந்த சஹாபி, அந்த மனிதன். அப்ப ரொம்ப தூரமாச்சு, எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா வந்தீங்கன்னு. நான் ஓடி வந்தேன் எதிரிகளை விட்டு. நீங்கள் ஓதி அந்த லா ஹவுல வலா குவத்த என்று தாய் தந்தை ஓதினுடையது ஏதோ மடக்குமார்கள் என்னை அப்படியே சுமந்து விட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதை போன்று எனக்கு தெரிந்தது என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். கவலையும் துன்பமும் வருகிற போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று ஓதுங்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது இரண்டாவது பலன். மூன்றாவது, நீங்க அதிகம் திக்ரு செய்யுங்க. பெண்கள் அதிகமா திக்ரு செய்யணும். இன்னைக்கு போன்ல பாட்டை வச்சுக்கிட்டே சமைக்கிறாங்க, சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டே சமைக்கிறார்கள். என்ன சமைக்கிறாங்க? எப்படி இருக்கும்? சமையல்லையே தக்குவா இல்லை. அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி தக்குவா வரும்? தக்குவா வராது, லக்குவா தான் வரும்னு சொல்லலாம். தக்குவா வராது. அப்ப என்னது? சமைக்கிற போது சினிமாக்களையும் தேவையற்ற அல்லாஹ் ரசூலை மறந்திருக்கிற விஷயங்களை கேட்டுக்கொண்டே சமைக்கிறார்கள். அதிகம் திக்ரு செய்யுங்கள், உங்கள் உள்ளத்தையும் உடலையும் அது பலப்படுத்தும் என்றார்கள் பெரியார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க சாப்பிட்டாங்க? நிறைய நம்மள மாதிரியா சாப்பிட்டாங்க? வெரைட்டியா. எதிரிகள் எவ்வளவு நபிக்கு துன்பம் கொடுத்தார்கள், சஹாபாக்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தார்கள். ஆனால் அவ்வளவு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மத்தியிலே உள்ள பலத்தோடு உடல் உறுதியோடு போரிலே சஹாபாக்களும் நபி அவர்களும் நின்றார்கள் என்றால் அவர்களின் உள்ளத்தையும் உடலையும் பலப்படுத்திய சாப்பாடா அல்லாஹுடைய திக்ரா என்பதை யோசிக்க வேண்டும். உங்களுக்கு பெண்களுக்கு தோதுவா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். சையதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, பெண்களின் சொர்க்கத்து பெண்களின் தலைவி ஃபாத்திமா நாயகியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகிக்கு எப்படிப்பட்ட ஏழ்மையை பாருங்கள். வீட்டிலே நம் வீடுகளெல்லாம் எவ்வளவு செல்வ செழிப்போடு நாம் இருக்கிறோம். அன்னை ஃபாத்திமா நாயகின் வீட்டின் ஏழ்மையை பாருங்கள். அவர்கள் வீட்டிலே மாவு திரிகிறார்கள். அன்றைக்கெல்லாம் மாவு அரைப்பதற்கு கிரைண்டர் இல்லை, டெக்னாலஜியான மிஷின்கள் இல்லை. ஃபாத்திமா நாயகி மாவை தன்னுடைய கைகளால் திரிகையை கொண்டு அரைக்கிறார்கள். கைகளெல்லாம் புண்ணாகி விடுகிறது. ஒரு கட்டத்திலே தண்ணீர் இறைக்கிறார்கள். தண்ணீர் இறைத்து மார்பகத்தில் அச்சு பொதிந்து விடுகிறது.
அவர்கள் வீட்டு வேலையிலே கூட்டுகிறார்கள், அவர்களுடைய டிரெஸ் எல்லாம் அழுக்காகி விடுகிறது. இதை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் மனைவி ஃபாத்திமாவிடத்திலே சொன்னார்கள், நபி அவர்களிடத்திலே சில அடிமை பெண்கள் வந்திருக்கிறார்கள் போரின் நிமித்தமாக, நீங்க போய் வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டு அவங்கள வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. யார? ஃபாத்திமா நாயகிய மனைவிய. ஃபாத்திமா நாயகி நபி அவர்களை சந்திக்க வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு போய் நபி அவரிடத்தில் கேட்பதற்கு கூச்சம். போய் சந்திச்சுட்டு வீட்டுக்கு பணிப்பெண் தேவை என்கிற கோரிக்கையை கேட்காமலேயே கூச்சப்பட்டு வந்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து வீட்டுக்கு வர்றாங்க. அடுத்த நாள், ஃபாத்திமாவே நேற்று வீட்டுக்கு வந்தீங்க, ஏதோ கேட்க நினைச்சீங்க, கேட்காமையே வந்துட்டீங்க, என்ன விஷயம், என்ன தேவை? யா ரசூலல்லாஹ், எனக்கு கைகளெல்லாம் மாவரைத்து அது அடையாளம், கைகளெல்லாம் காய்த்து விட்டது, என்னுடைய மார்புகள் அச்சு பொதிந்து விட்டது, கூட்டுகிற போது என் உடல் இருக்கிற ஆடைகள் எல்லாம் அழுக்காகி விட்டது. யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு பணிப்பெண்கள் வேண்டும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற தந்தை அதை சொன்னாங்கன்னா நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா, உனக்கு வீட்டுக்கு வேலை செய்கிற பணிப்பெண்ணை விட உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன், அதை நீ செய். உனக்கு வீட்டுக்கு வேலை செய்கிற பணிப்பெண்ணை விட அது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமா, நீ ஒரு நாள் முழுக்க வேலை செய்துவிட்டு நைட்டு நீ படுக்கிறதற்கு முன்னதாக 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹு அக்பர் என்று நீ ஓதிவிட்டு படு. ஃபாத்திமா, உனக்கு பணிப்பெண் இருந்து உனக்கு ஹிதுமத் செய்வதை விட இந்த தஸ்பீஹ், இந்த திக்ர் உனக்கு சிறந்தது என்றார்கள். அல்லாஹு அக்பர். இதனால தான் உங்க சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமாவானாங்க. நம்ம இன்னும் உட்கார்ந்துருக்கோம். எதற்கு சொல்ல வருகிறோம்? பெருநாடு எழுதுறாங்க, ஃபாத்திமா நாயகி இதை பின்பற்றினார்களாம், அலி ரலியல்லாஹு இதை பின்பற்றினார்களாம். எவ்வளவு வேலை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் இந்த திக்ர் அவர்களின் உடலையும் உள்ளத்தையும் பலப்படுத்தியது என்கிறார்கள். இன்னைக்கு லைட்டா கூட்டிட்டு, அம்மா கை வலிக்குது, கால் வலிக்குது, மாவு அரைச்ச, இன்னைக்கு கிரைண்டர்ல அரைச்ச, இப்படி என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன வேலைகளை செய்துவிட்டு அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல் பலம் இழந்து போகிறோம். எனவே நாம் மூன்றாவது, அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ர் செய்தால் நம்முடைய உடலும் உள்ளமும் பலம் பெறும் என்றார்கள். நான்காவது, அல்லாஹுடைய நெருக்கத்தை அது பெற்றுத்தரும். அல்லாஹ் நீங்க அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஹதீஸுகளை அதிகம் அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவின் கையிலே ஒரு தஸ்பீஹ் இருக்குமாம், ஒரு கயிறு இருக்குமாம். அந்த கயிறிலே 1000 முடிச்சுகள் போடப்பட்டிருக்குமாம். அந்த 1000 முடிச்சுகள் போடப்பட்ட அந்த கயிறை அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்களாம். தூங்குவதற்கு முன்னதாக 12000 தஸ்பீஹ் செய்யாம அவங்க தூங்கவே மாட்டாங்க. யாரு? நம்ம இல்ல, அபூ ஹுரைரா சஹாபி. சொர்க்கம் சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபி அபூ ஹுரைரா 12000 முறை தஸ்பீஹ் செய்யாமல் அவர்கள் வாழ்க்கையில் தூங்குவதில்லையாம். அல்லாஹு அக்பர். இப்ப நாம் அதிகம் அதிகம் திக்ர் செய்கிற போது அல்லாஹுடைய நெருக்கம், இறை நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நெருக்கத்தை நமக்கு நசீபாக்குவானாக. அஞ்சாவது, நம்ம அதிகம் திக்ர் செஞ்சா அது நம்முடைய பாவத்தை அழிச்சிடும், நம்முடைய பாவத்தை அதை அழித்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 மர்ரா, யார் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை ஓதுகிறாரோ அவர் பாவம் கடல் அளவு, கடலின் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த ஒரு வார்த்தையை 100 முறை காலையிலும் மாலையிலும் ஓதினால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றார்கள். அடுத்த ஆறாவது, அதிகம் அதிகம் நமக்கு திக்ர் செய்கிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம் மீது இறக்கப்படும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம் மீது எந்நேரமும் இறங்கி கொண்டிருக்கும். ஏழாவது, புறம் பேசுவதை விட்டும், ஃபித்னா ஃபசாதை பேசுவதை விட்டும், கோல் மூட்டுவதை விட்டும் நம்மை நாவை பாதுகாக்க வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு வழி, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. திக்ர் செஞ்சுட்டா இருந்தா வேற எதுக்கு பேசுறதுக்கு வேலை கிடையாது. நம்ம வாய் நாக்குக்கு வேலை கொடுக்காதனால தான் இந்த நாக்கு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோனையே எல்லா உறுப்புகளும் நாக்கிட்ட முறையிடுமா. என்ன முறையிடுமா? நாக்கே நாக்கே, இன்னைக்கு ஒழுங்கா அமைதியாயிரு, அடி வாங்கி கொடுத்துறாது. இன்னைக்கு
அடி வாங்கி கொடுத்துறாத. நீ அமைதியா இருந்தா நாங்க தப்பிப்போம், நீ ஏதாவது சேட்டை பண்ணா அதுக்கு நாங்க தான் அனுபவிப்போன்னு ஒவ்வொரு நாளும் எல்லா உறுப்புகளும் நாக்கிடத்திலே பேசுகிறது என்றால் அந்த நாக்குக்கு நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். 8வது சொல்றாங்க, யு அம்மினுல் அப்த, நீ அல்லாஹ் அதிகம் திக்ர் செஞ்சையா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றிலே சிக்கிக் கொள்கிறார்கள். மீனுடைய வயிற்றிலே இருந்தால் அங்கேயே மௌத்தாகி விடுவார்கள். அப்ப மீனுடைய வயிற்றிலே மாட்டிக்கொண்ட யூனுஸ் நபி அதை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் செய்த துவா என்ன, திக்ர் என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன் என்று செய்தார்கள். அல்லாஹ் அந்த திக்ரின் பரக்கத்தால் அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியேற்றினார். அப்ப நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன் என்ற திக்ரை நீ செய்துவிட்டு எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்றார்கள் நபி அவர்கள். அப்ப நாம திக்ரு செய்கிற போது நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. 9வது நிம்மதி கிடைக்குது. நிம்மதியே இல்லைங்க, என்னதான் வாழ்க்கை இப்படி நம்ம சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் எல்லாம் மன நிம்மதியை பெறுகிறது என்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக 9வது 10வது அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்திற்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டுமா? நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீ என்னை நினைத்து பார், நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன். நான் அவனை நினைக்கிறது இல்லை, ஆனா அல்லாஹ் மட்டும் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். எனவே அன்பான தாய்மார்களே, நம்முடைய இந்த ரமதானிலும் சரி, ரமதான் அல்லாத மாதத்திலும் சரி, நம்முடைய நாவுகளை அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே திளைக்க வைக்க வேண்டும். நிறைய நன்மை இருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, 2 வார்த்தைகள் இருக்கிறது. அது நாவுக்கு லேசான வார்த்தை அது, ஆனால் அது மீசான் தராசிலே கனமானது. ரஹ்மானாகி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை அது. 2 வார்த்தை லேசான வார்த்தை என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, நாவுக்கு லேசான, மீசான் தராசை கனப்படுத்துகிற இது போன்ற திக்ருகளை நாம் அதிகம் செய்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எல்லா நேரமும் நம் நாவுகளால் கலிமாவை மொழிவோம். அல்லாஹ் மரணிக்கிற நேரத்திலே ஷைத்தான் சூழ்ச்சியை முறியடித்து நம் நாவிலே கலிமாவை வர வைக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவான். மௌத்தாகும் போது, இதோடு முடிச்சிடற, மௌத்தாகும் போது நம்ம யாரை நேசிக்கிற உலகத்தில் நம்ம அத்தா அம்மாவை தான் ரொம்ப நேசிப்போம். ஆனா ஷைத்தான் என்ன செய்வானா, ஒரு மனுஷன் மௌத்தாகிற சக்கராத்தில் இருக்கும் போது ஷைத்தான் அத்தாவுடைய தோற்றத்துல வருவானா, வந்து சொல்வானா, மகனே, வர்றது ஷைத்தான் அத்தாவுடைய தோற்றத்துல, மகனே நீ யூத மதத்துல மௌத்தாயிடு, யூத மதம் தான் உண்மையான மதம்னு சொல்வானா. இன்னொரு பக்கம் ஷைத்தான் அம்மாவுடைய தோற்றத்துல வருவானா, மகனே நீ கிறிஸ்தவ மதத்துல மரணித்து விடு, அதுதான் உண்மையான மதம் என்று ஷைத்தான் தாய் தந்தையுடைய தோற்றத்திலேயே வந்து நம்மை கலிமா சொல்லாமல் நம்மை வழிகேட்டிலே மரணிக்க முயற்சி செய்வானாம். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலை என்பதை யோசிக்க வேண்டும். அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நாம் அல்லாஹ்வுடைய இந்த திருக்கலிமாவை சொல்லி நாம் மரணிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நம் நாவுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகம் சொல்லி திக்ரிலேயே மூழ்கடிக்க செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அத்தனை தாய்மார்களுக்கும் திக்ரிலேயே மூழ்கி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.